Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. இந்த எபிசோட் Lightroom மாஸ்டர் கிளாஸ். ஸோ Lightroom மாஸ்டர் கிளாஸ்ல இது வரைக்கும் எப்படி வந்து ஒரு எக்ஸ்போஷர் செட் பண்றது, கலரை செட் பண்றது, அப்படி அப்புறம் வந்து எப்படி ஒரு போட்டோ ஷேர் பண்றது, ஸ்மூத் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ப்ரீசெட்ஸ் அப்படின்றது லைட்ரூமே வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ப்ரீசெட் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். ஆல்ரெடி இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபோட்டோவுக்கு நான் ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த கலர் கரெக்ஷன் அப்படியே வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கேக் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த கேக்கை நீங்கள் அதே மாதிரி பண்ணவும் செய்யலாம், இல்லைன்னா அதே கேக்கை அப்படியே வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி. ஸோ நான் ஒரு கலர் ப்ரீசெட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பேன், அதை உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது என்னோட கேக்கை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி தான். ஸோ சிம்பிளான விஷயம். ஆனால் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீசெட்னா என்ன, எத்தனை டைப் இருக்குது, நம்ம வந்து எப்படி ஒரு ப்ரீசெட்டை வந்து நம்ம ஃபோட்டோவில் அப்ளை பண்ணுறது, நமக்குள்ள ப்ரீசெட்டை வந்து எப்படி வந்து நம்மளே கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலுக்கு புதுசு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அடோப் லைட்ரூம் மாஸ்டர் கிளாஸ் எல்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோட்டோகிராஃபி சீரிஸ் அப்புறம் டிஎஸ்எல்ஆர் சீரிஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் எப்படி ஒரு ப்ரீசெட் அப்படின்றது. ஒரு ப்ரீசெட் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ஒரு கலர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன், அதை உங்கள் ஃபோட்டோவில் அப்ளை பண்ணுறது. ஸோ ப்ரீசெட் அப்படின்றது ரெண்டு வகை இருக்குது. எஸ், ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ். இன்னொன்று வந்து எக்ஸ்எம்பி ப்ரீசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ் வந்து லைட்ரூமில் வந்து மொபைலுக்கு வேண்டிய இருக்கிறது, ஒரு ஃபோட்டோவில் இருக்க கலரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஆனால் எக்ஸ்எம்பி ப்ரீசெட்ஸ் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு, லைட்ரூமுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். நான் சொல்கிறது வந்து கம்ப்யூட்டரில் இருக்க ஃபோட்டோஷாப்புக்கு. ஸோ இந்த டிஎன்ஜி ப்ரீசெட்ஸை வந்து எப்படி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கு அடோப் லைட்ரூம் 7.0 நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்கானுங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஜி ப்ரீசெட்ஸை வந்து எப்படி ஃபோட்டோவில் அப்ளை பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி ப்ரீசெட் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணுற ப்ரீசெட் வந்து இந்த டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனில் தான் கிடக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு ப்ரீசெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ரீசெட்டு பிக்சர்ஸ் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். நான் கிரியேட் பண்ணியிருக்க ப்ரீசெட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நான் என்னோடய ஃபோனில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டிஎன்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆனால் அதில் வந்து எந்த ஃபோட்டோவுமே இல்லை. ஸோ அதை வந்து எப்படி பார்க்குறதுனா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி லாக் எடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கிற ஃபோட்டோவோட ப்ரீசெட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லைட்ரூம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இங்கெல்லாம் ஜேபிஜின்னு இருக்குது, இந்த இடத்துல மட்டும் டிஎன்ஜின்னு இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஜின்னு இருக்கிறது மட்டும்தான் கலர் கொடுக்கும். ஸோ ஜேபிஜின்னு இருக்கிறத டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்காது. டிஎன்ஜி அப்படின்னு இருக்க ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க, சென்ட் அப்படின்னு இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க. அதாவது ஃபைல் மேனேஜர்லேருந்து சென்டுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஆட் டு எல்ஆர்ன்னு இருக்குல்ல அதை வந்து கேட்கும். ஸோ ஆட் டு எல்ஆர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டினா அதே கலர் ப்ரீசெட்டை வந்து லைட்ரூமில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிக்சராக தான் வந்து லைட்ரூமில் காட்டும். நான் வேணால் கீழே காட்டுற மாதிரிங்க. இதெல்லாம் வந்து நான் டவுன்லோட் பண்ண ப்ரீசெட்டு, ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிக்சராக தான் உங்களுக்கு காட்டும். இதுதான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ப்ரீசெட்டு, ஓகேவா? அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவில் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற 3 புள்ளி கிளிக் பண்ணி காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்துங்க, இந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த கலரை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணேன், இந்த மேலே இருக்க 3 புள்ளி கிளிக் பண்ணுறீங்க, இங்கே கீழே பேஸ்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கு அதே கலர் இந்த ஃபோட்டோவில் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ வந்து டிஎன்ஜி ப்ரீசெட்டை எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவில் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன்ஜி ப்ரீசெட்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்எம்பி ப்ரீசெட்ஸை வந்து எப்படி நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைட்ரூமில் நிறைய ப்ரீசெட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்படி அடோப் லைட்ரூம் மொபைலில் வந்து எக்ஸ்எம்பி ப்ரீசெட்ஸை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்எம்பி ப்ரீசெட்ஸ் வரையில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரீசெட் அப்படின்னு எழுதி காட்டுவாங்க. புது அப்டேட்டில் வந்து இந்த மாதிரி 2 டாட் மாதிரி அது என்னமோ ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ப்ரீசெட் இருக்கும். ப்ரீசெட்டில் வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு வந்திருக்கும், அதை வந்து லாகின் பண்ணணும். ப்ரீமியம் அப்படின்னு வரும்போது போர்ட்ரேட் ப்ரீசெட், அப்புறம் வந்து போர்ட்ரேட் லைட் ஸ்க்ரீனு, அப்புறம் அப்படி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளால் ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணவோ எக்ஸ்போர்ட் பண்ணவோ ஒன்றுமே முடியாது. ஸோ எப்படி ப்ரோ ஒரு எக்ஸ்எம்பி ப்ரீசெட்ஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு
அங்கே இதில் வந்து ரவுண்டில் இருந்துச்சா, இங்கே வந்து கட்டத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே இதில் வந்து அவங்க கொஞ்சம் ப்ரீசெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்மளோட ப்ரீசெட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற 3 புள்ளி, ஸோ இந்த புள்ளியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஜஸ்ட் அதை மேலே தூக்கி விட்டிங்கன்னா இம்போர்ட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு காட்டும். நான் வந்து யூடியூப்ல இருந்து ஒரு வீடியோவில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணேன், எனக்கு வேறு வழி தெரியல. ஸோ இம்போர்ட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுத்துவீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு போயிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ப்ரீசெட் வந்து உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்றத தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ப்ரீசெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். தப்பாக கொடுத்துட்டேனே, 3 புள்ளி கிளிக் பண்ணி செலக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ செலக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து லோட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காதீங்க, கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன், ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போ அது பாட்டுக்கு லோட் ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்து கட் பண்ணி வெளியே வந்துருங்க. இப்போ வந்து நம்ம ப்ரீசெட்டை வந்து அப்ளை பண்ணுறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம மேலே வந்து பார்த்தீங்களா ஃபஸ்ட் இடம், ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து யூஎஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து 25 ப்ரீசெட்ஸ் பை ஆரியா எடிட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுதான் வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ரீசெட்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இங்கே வெளியே வா. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கொயரை போட்டு ஸ்கொயரை கிளிக் பண்ணி இந்த 3 புள்ளி கிளிக் பண்ணி ப்ரீசெட்டை வந்து இதில் இம்போர்ட் கொடுத்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இதை வந்து ஃபோட்டோவில் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, 2 ரவுண்டு, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து யூஎஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களோட ப்ரீசெட்டோட பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் வரும். இப்போ நான் ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணி காட்டுறேன். டிஃப்ரெண்ட் ப்ரீசெட் இருக்குது. இந்த ப்ரீசெட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. சூப்பரான வேறு லெவலில் ப்ரீசெட்ஸ் எல்லாம் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு XMB ப்ரீசெட்ஸ் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ப்ரீசெட்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ப்ரீசெட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆப்பு ஒரு 100 ப்ரீசெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 50 ப்ரீசெட்ஸ் அப்படி நிறையா கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு கலரை கிரியேட் பண்ணிட்டோம், அதை வந்து எப்படி மற்றவங்களுக்கு ப்ரீசெட்டாக கொடுக்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிரியேட் பண்ண கலரை ப்ரீசெட்டை வந்து எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிருங்க. உங்கள் ஃபோட்டோவை ஃபுல்லாக கலர் கரெக்ஷன் பண்ணி எடிட் பண்ணிலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு செகண்டில் இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து இப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இதில் எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் டைப்புன்னு கேட்கும். ஸோ இந்த ஃபைல் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணி JPG TIFF ஒரிஜினல்னு கேட்கும். இதில் வந்து DNG அப்படிங்கிற செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இங்கே இடத்துல வந்து ப்ரீசெட் கேட்கும். ப்ரீசெட் வந்து எப்படி ஸ்மாலாக இருக்கணுமா லார்ஜாக இருக்கணுமா கேட்கும். இப்போ நீங்கள் லார்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு வந்து JPG அப்படின்றத கிளிக் பண்ணி DNG அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது காப்பி ரைட்டு போடுறதுக்கு ஏதாவது பேர் ஏதாவது இந்த இடத்துல போடணுமா அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் எடிட்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷேர் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, இதில் அப்படியே மேலே தள்ளுறீங்க, இதில் எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்றத கொடுக்குறீங்க. ஃபைல் டைப்பை வந்து DNG செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, டிக் பண்ணுறீங்க. டிக் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த DNG ப்ரீசெட் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். ஃபைல் மேனேஜர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஆப்பில் வந்து பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜில் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அடோப் லைட்ரூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அடோப் லைட்ரூம் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதெல்லாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மேலே இருக்க 3 புள்ளி கிளிக் பண்ணி ஸ்டோர் பை அப்படின்னு இருக்குல்ல, ஸ்டோர் பைன்னு கொடுத்துட்டு இதை வந்து டைப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீசெட் எல்லாம் மேலே வந்துடும், மற்ற ஃபோட்டோலாம் கீழே போயிடும். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். எஸ், இது வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ப்ரீசெட்டு. குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது கலர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து இன்னொரு ப்ரீசெட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்து இருக்கிறது வந்து இன்னொரு ப்ரீசெட். இதெல்லாம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னொரு வீடியோவில் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ப்ரீசெட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அடோப் லைட்ரூம் மொபைலில் ப்ரீசெட்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீசெட்ஸ் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யாராவது கிரியேட் பண்ணி கொடுத்தா நம்மளாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன், அதனால் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதில் சைடில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீசெட் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணதாக தான் இருக்கணுமே தவிர இந்த அடோப் லைட்ரூமில் வந்து இன்பில்டாக கொஞ்சம் ப்ரீசெட்ஸ் கொடுப்பானுங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது நமக்கு வந்து செட் ஆகாது. மேபி ஃபாரினர்ஸ்க்கு வந்து செட் ஆகலாம், ஆனால் நமக்கு வந்து செட் ஆகாது. நான் ஆபியஸான என்னோட கருத்து தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you. லைட்ரூம் மாஸ்டர் கிளாஸ் தொடரும்.